ஜாலில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கோப்பாய் பகுதியில் அண்மையில் உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகள் நேற்றைய தினம் நடைபெற்று தகனக்கிரியைக்காக பூதவுடலை கோப்பாய் கைதடி வீதியில் உள்ள இந்து மயானத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள் மீது வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளது. குறித்த விபத்தில் கோப்பாய் மத்தியைச் சேர்ந்த 30 வயதுடையவரே காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதேவேளை குறித்த விபத்தில் காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய 5 வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தப்பிச் சென்ற வாகனத்தினை கண்காணிப்பு கமராக்களின் காணொலி அடிப்படையில் தேடி வருகின்றனர். சீன வைரலாலிஸ்டுகள் குழு மனிதர்களை பாதிக்கும் திறன் கொண்ட ஒரு புதிய வௌவால் கொரோனா வைரஸை கண்டுபிடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. HKU5-CoV-2 என அடையாளம் காணப்பட்ட இந்த வைரஸ் மெர்ஸ் வைரஸை உள்ளடக்கிய மெர்ஃபிகோ வைரஸ் துணை வகையைச் சேர்ந்தது என குறிப்பிடப்படுகின்றது. கொரோனா போன்றே இந்த புதிய வைரஸும் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கொரோனாவுக்கு காரணமான வைரஸான SARS-CoV-2 போன்ற அதே மனிதர்களுக்கு பரவும் ACE2 உடன் பிணைப்பு ஏற்படுத்துகிறது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட வைரஸ் MERS வைரஸை உள்ளடக்கிய மெர்ஃபிகோ வைரஸ் துணை வகையைச் சேர்ந்தது. இது ஹாங்காங்கில் உள்ள ஜப்பானிய 5 ஸ்ட்ரல் வௌவால்களில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட HKU5 கொரோனா வைரஸின் புதிய பிரிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று உருவானது எப்படி என்பது தொடர்பாக உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகாத சூழலில் சீனாவில் புதிய வௌவால் கொரோனா வைரஸ் இனங்காணப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தியானது தற்போது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.